வணக்கம் மகாஜனங்களே. ஜோதிடம் என்பது பற்றி சற்று விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த ராசி கட்டங்கள் 12 இருக்கிறதல்லவா, அதில் 12 பாகங்களும் நம் உடம்பில் உள்ள 12 பாகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடலில் 12 பாவங்கள் என்றும் சொல்லலாம். அந்த 12 பாவங்கள் எதை குறிக்கிறது என்பதையும் சொல்லலாம். இரண்டுமே அதில் வந்துள்ளது. எனவே இப்பொழுது அதை ஒரு சிறு படத்தின் மூலம் நாம் அதை சற்று விரிவாக காண்போம். வாருங்கள். இப்போது இதை கவனியுங்கள். இந்த 12 கட்டங்களும் 1 லக்னம், 2 குடும்பம், 3 சகோதரம், 4 மாதுர், 5 புத்திரஸ்தானம், 6 நோய், 7 களத்திரம், 8 ஆயுள்ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 10 ஜீவஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 மோட்சம் விரயஸ்தானம் இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது அல்லாமல் இதில் இன்னும் சில இடங்களும் சேர்ந்து வரும். முடிந்த அளவுக்கு அதில் ஒவ்வொன்றும் நிறைய இடங்களை குறிப்பிடுகின்றன. இருந்தாலும் நமக்கு முக்கியமாக தெரியக்கூடிய இடங்களை இதில் இருந்து இது அல்லாமல் இது பார்ப்பதற்கு சிறிதாக இருப்பதால் உங்களுக்கு சற்று அதை தனியாக போட்டு விளக்கமாக சொல்கிறேன். இது 1வது பாகம். இது தலை, தன்னை பற்றிய விவரங்கள், ஜாதகரின் திறமை, குணம் முதலியவற்றை விவரிக்கிறது. அடுத்து 2வது பாகம் பார்த்தீங்கன்றால் முகம், வாக்குஸ்தானம், குடும்பம், வருமானம் இவற்றை குறிப்பிடுகிறது. அடுத்து 3ஆம் பாவம். இது தோள் பகுதி, இளைய சகோதரம், வெற்றி, தைரியம், வீரியம், புகழ் இவற்றை குறிப்பிடுகிறது. அடுத்து 4ஆம் இடம். இவை மார்பு, தாயார், கல்வி, குணம், சொத்துக்கள், வீடு, ஆபரணங்கள் இவற்றை. அடுத்து புத்திரம், காதல், கலைகள், நீதிமன்றம், சொத்தின் வருமானம் இவற்றை இது குறிக்கும். இவற்றின் மூலம் இதை தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் இடம். இது மாமன், உறவினர், நண்பர், சிறுவியாதி, தொழிலாளி இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மற்றும் கணவன் மனைவியின் குடும்பத்தார். 7ஆம் இடம். இது மனைவிஸ்தானம், கூட்டாளிகள், எதிரி, மரணம், எதிரே இருப்பவர்கள் இவற்றை பற்றி குறிப்பிடுகின்றன. அடுத்து 8ஆம் பாவம். இது ஆயுள், விபத்து, கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், அடுத்தவர் பணம், தண்டனை, ஆப்ரேஷன், மர்மஸ்தானம் ஆகிய இடங்களை குறிப்பிடுகிறது. இதை வைத்து இவற்றை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 9ஆம் பாவம். இது தகப்பனார், ஆன்மீகம், தர்மம், தர்மஸ்தாபனம், புதிய தொழில் தொடங்குதல், வியாபாரம், வெளிநாடு செல்லுதல், தொடைப்பகுதி இவற்றை குறிக்கின்றன. அடுத்து 10ஆம் ஸ்தானம். இது தொழில், கௌரவம், தந்தையினுடைய வருமானம், சொந்த தொழில் செய்தல் போன்றவற்றை குறிப்பிடும். அடுத்து 11. இது லாபஸ்தானம், அபிலாஷைகள் நிறைவேறுதல், மூத்த சகோதரம், கெண்டைக்கால், காரியங்கள் நடைபெறுதல் ஆகியவற்றை குறிக்கின்றன. 12ஆம் பாவம். இது முக்தியடைதல், விரயங்களாதல், சுகஸ்தானம், வெளிநாட்டு தொடர்பு, ஜெயில்வாசம், பாதம் இவற்றை குறிக்கின்றன. இதில் விடுபட்டது 5ஆம் பாவம் இருதயத்தையும், 6ஆம் பாகம் தொப்புளையும், 7ஆம் பாகம் ஆண்குறியையும். இப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் 12 பாகங்கள், அவை தலை முதல் பாதம் வரை. ஒவ்வொரு பகுதியும் எந்த உறுப்புகளை குறிப்பிடுகின்றன, மேலும் அவை ஒரு மனிதனுக்கு எது சம்பந்தப்பட்ட
இடங்களை குறிக்கின்றன என்பது பற்றியும் பார்த்தோம். இதில் இந்த கட்டத்தில் இப்பொழுது லக்னம் மேஷமாக இருந்தால் இந்த தற்பொழுது சொன்ன இடங்களெல்லாம் இது பொருந்தும். அதே லக்கணம் மாறி வருமானால், இப்பொழுது மிதுன லக்கமானால் அந்த 1 என்பது மிதுனத்துக்கு போய்விடும், சுற்றி வரும். எந்த இடத்துக்கு ஒருத்தர் பிறக்கிறது லக்கணம் எது வருதோ அந்த பகுதி லக்கணத்திற்கும், அதுக்கு நேர் 12ஆம் பகுதி அது விரைவு ஸ்தானத்தும் வந்துவிடும். எனவே மற்ற எங்கு எது லக்கணமாக இருக்கிறதோ அந்த லக்கணத்துக்கு 1ஆம் பாகம் போய்விடும். மற்ற பகுதிகள் அப்படியே சுற்றிட்டு அது 1க்கு மேலே 12 அப்புறம் 10 அப்படி வந்துடும். இதில் மீண்டும் அடுத்தடுத்து இதில் முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி இன்னும் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.